போகம்னு ஒன்றும் யோகம்னு ஒன்றும். வேடிக்கையாக சொல்லுவது உண்டு, ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டால் யோகி, 2 வேளை சாப்பிட்டால் போகி, 3 வேளை சாப்பிட்டால் ரோகி. சாப்பிட்டு கொண்டே போனால் வியாதி பிந்தி கொண்டே போகும். இன்னும் எத்தனை வேளை தான் சாப்பிட போகிறோம்? ஒரே வேளை சாப்பிட்டு விட்டு இருந்தார்கள்னு அந்த காலத்தில் சொல்லுவார்கள். இப்போ அதுவும் சற்று மாற்றி ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரத்துக்குள் சாப்பிட்டு முடித்து விட வேண்டும், பாக்கி எல்லா நாளும் பட்டினி இருக்க வேண்டும். ஏகாதசி அன்னைக்கு என்ன சொல்லி கொண்டு இருந்தோமோ அதே போல் இன்று ரொம்ப பிரபலமாக பல இடங்களிலும் பேசப்படுகிறது. ஆண்டாள் அதெல்லாத்தையும் சுருக்கி நெய் உண்ணோம், பால் உண்ணோம், இதெல்லாம் வேண்டாம், இந்த ஒரு மாதம் வேண்டாம். அப்படின்னா நமக்கு இருக்க வேண்டிய நோன்பு, ஒரு நோன்புன்னு சொன்னால் அதற்குரிய கட்டுப்பாடு சட்டத்திட்டங்கள் இருக்கும். அடிக்கடி அதை நம்ம வைத்து கொண்டால், ஏகாதசி அன்னைக்கு ஒரு நாள் பட்டினி கிடக்கிறோம்னால் உடம்புக்கு ஓய்வு தானே. இது அறவை நிலையத்தை போல எப்போ பார்த்தாலும் வயிறை அரைத்து கொண்டே இருக்கிறது. 15 நாளைக்கு ஒரு தரமான ஓய்வு கொடுக்கொண்டாமா? தொழிற்சாலைகளுக்கு போனால் யந்திரங்கள்லாம் எப்போதும் செய்யுமா? வருஷத்துக்கு 2 நாள் அதெல்லாத்தையும் நம்ம பழுது பார்க்க வேண்டும்னு விடுமுறையே கொடுத்துருவார்கள். ஆனால் நம்ம வயத்துக்கு விடுமுறை கொடுக்கறதே இல்லை. நாக்கு அரைத்து கொண்டே இருக்கிறது, பல்லு பிடுங்கி கொண்டே இருக்கிறது, வயத்துக்குள்ளே போய்கொண்டே இருக்கிறதுனால் கொஞ்சமாவது ஓய்வு வேண்டாமா? அதனால தான் சாப்பாட்டை குறைக்கணுங்கிறார்.